சலங்கி ஒலி சீரியல் ஏப்ரல் 4 2026 என்ன நடக்க போகுதுன்னு முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உதய் வந்து ககனை பார்க்க வந்து அகாடமிக்கு போகிறாரு. போய் ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கண்டுக்காமல் உட்காந்துட்ருக்காரு, அவருக்கு சொல்கிறத காதில் வாங்காத மாதிரி. இது மாதிரி இன்றைக்கி எனக்கு வந்து எங்களோட கல்யாணத்தோட பேச்சுலர் பார்ட்டி இன்றைக்கி இருக்குது, அது கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதுக்கு உங்கள் பேச்சுலர் பார்ட்டிக்கு வரணும், நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ப்ரோ நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லவும், இதுக்கு வந்து பூமி ஓகே சொல்லிட்டாளா அப்படின்னு. பூமி ஓகே சொல்லாமல் நான் எப்படி எல்லோரும் இன்வைட் பண்ணுவேன், பூமிலாம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்க பூமி இதெல்லாம் பார்ட்டிக்கெலாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லி ககன் சொல்கிறாரு. இல்லை கண்டிப்பாக பூமி வராங்க, நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு போகிறாரு. உடனே உதய் பூமியை போய் பார்க்குறாரு. இது மாதிரி பேச்சுலர் பார்ட்டி இன்றைக்கி நைட் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லவும், என்னாலலாம் வர முடியாது, இந்த பேச்சுலர் பார்ட்டிலாம் எனக்கு பிடிக்காது, நான் வரல அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லவும், இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. உடனே ககன் அங்கேருந்து வராரு. பூமி என்ன சொன்னாலோ இதுன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன சொன்னா பூமி அப்படின்னு கேட்குறாரு உதயிட்ட ககன். பூமி ஓகே சொல்லிட்டாங்களே, அதெல்லாம் அவங்க வந்து வருவாங்க, நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பூமி இதெல்லாம் வரமாட்டாளே, என்ன இப்படி சொல்கிறான் இவன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு ககன். உடனே உதய் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியலை. சரி வந்து ககன் வீட்டுக்கு போகிறாரு. இது பொம்மையை எடுத்துறேன்னு சொன்னார்ல, நான் இந்த பொம்மையை எடுத்துகிட்டு வரேன் பொம்மை உனக்காகன்னு சொல்கிறாருல, அதனால் வந்து ககன் வீட்டுக்கு வராரு. அப்போ வந்து சாரதா வந்து கீரைலாம் நறுக்கிட்டுருக்காங்க. அப்போதைக்கு நைஸாக நடந்து போகிறாங்க. என்ன சரி இந்த சைடு வந்திருக்கு என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை பெரியம்மா, அண்ணனை பார்க்க தான் வந்தேன், அண்ணன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அண்ணன் இங்கே தான்ப்பா இருக்கான், மேலே இருப்பான், என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே பூரி சொல்கிறா, எதுக்கு என்ன இன்னைக்கு வந்திருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும், நான் அண்ணனை பார்க்க தான் வந்தேன், நான் போய் அண்ணனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மேலே போய் தேடுறாரு. கபோர்டில் வந்து அந்த பொம்மை இருக்குது, அதை எடுத்துகிட்டு கீழே இறங்கி வராரு. அப்போதைக்கு பார்த்து ககன் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. உடனே பின்னாடி மறைச்சிட்டு ககனை பார்க்காத மாதிரி அவர் பாட்டுக்கே வெளியில் போகிறாரு. அப்போதைக்கு என்னடா சரி வந்துட்டு நீ பாட்டுக்கே போயிட்டுருக்க, என்ன விஷயம்டா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி இவர் வந்து மழுப்புறாரு. அப்போ வந்து பின்னாடி இது மறைக்கிறத பார்த்துட்டு, என்னடா ஏதோ ஒரு என்னமோ பின்னாடி பொம்மை வச்சுட்ருக்க மாதிரி இருக்கே, என்ன இது அப்படின்னு கேட்கும்போது, இந்த பொம்மை என்னமோ பிடிச்சிருக்கு நான் வச்சுக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லவும், இந்த பொம்மையை தான் பூமியும் நேற்று எடுக்க வந்தா அப்படின்னு சொல்கிறாரு. இது யாருக்கு, உனக்கா பூமிக்கான்னு கேட்குறேன். இல்லை நான் எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் எடுக்க வந்தேன், எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பொம்மை வந்து சின்ன வயசாக இருக்கும் போது ஒரு குழந்தைய காப்பாற்றினால, அதோட அந்த குழந்தை வந்து இந்த பொம்மையில் தாண்டா எனக்கு கிடச்சிது, அதனால் எனக்கு ரொம்ப இந்த பொம்மையோட கனெக்ஷனாக இருக்குது, அதிகமாக இருக்குது, எனக்கு ரொம்ப இந்த பொம்மை பிடிக்கும், இந்த வீட்டில் நீ என்ன வேணாலும் நீ எடுத்துகிட்டு போகலாம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இவர் கில்ட்டியாகி, இல்லைனா இருக்கட்டும் நான் இந்த நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை கொடுத்துட்டு வந்துடுறாரு. உதய் வந்து சரச்சந்திரா பார்க்க வர்றாரு. அப்போ சரச்சந்திரா காரில் விழுந்து, மாமா நீங்கள் தான் ஒரு ஹெல்ப் பண்ணணும், இன்றைக்கி வந்து நான் பேச்சுலர் பார்ட்டி வச்சுருக்கேன், அதுக்கு பூமி வரமாட்டாங்க, நீங்கள் தான் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவ வந்து நான் சொல்கிறேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும், இதுக்கு எதுக்கு காலில் விழுறீங்க, எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லவும், உடனே பூமின்னு கூப்பிட்டு, மாப்பிள்ளை தான் கூப்பிட்றாருலாமா, போயிட்டு வாம்மா பேச்சுலர் பார்ட்டிக்குன்னு சொல்லவும், இல்லைப்பா அப்படின்னு எனக்கு நான் போகலை அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் கல்யாணம் ஆக போகுது உங்களுக்கு, நீங்கள் 4 இடத்துக்கு போயிட்டு இருந்தால் தானேம்மா உங்களுக்கு வந்து உங்களை பற்றி நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும், கல்யாணத்துக்கு முன்னாடி போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லவும் ஒத்துக்கிறா பூமியும். உடனே உதய் வந்து பூமியை பார்த்து சிரிக்கிறாரு, ஒத்துக்க வச்சுட்டனே அப்படின்னு சொல்லி. அடுத்தது ரத்னம் வந்து இந்த பொம்மையை எடுக்க வந்து எல்லாரும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, எப்படியாச்சும் அந்த பொம்மையை வந்து எடுத்துகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசித்து சாரதாட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. இது மாதிரி, ஏம்மா உங்கள் பையன் வந்து 6 மணிக்கு மேலே வெளில போக மாட்டாரா, எந்த கெட்ட பழக்கம் இல்லையா, வீட்டிலே இருக்காரே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும், என் பையன் வந்து ரொம்ப நல்ல பையன், நான் அப்படியா வளர்த்துருக்கேன், என் பையனும் அப்படிப்பட்டவன், கெட்ட பழக்கம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இவன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்குறா ரத்னம். பூர்ணிக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி கொண்டு போய் கொடுத்து, அம்மா நீங்கள் படிச்சுட்ருக்கீங்களா, அம்மா தண்ணி கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும், சரி வச்சுட்டு போன்னு பூர்ணியும் சொல்கிறாங்க. உடனே சிவா என்ன பண்ணுறான்னு சிவா போய் பார்க்கும்போது, சிவா படிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு இதே வேலை, எப்போத்தாலும் படிப்பும் கையுமாக தான் இருப்பான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, இது கூட நமக்கு சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லி மெதுவாக படியில் ககன் ரூமுக்கு போகிறதுக்கு படியில் ஏறுறா ரத்னம். ஏறி போய் ககன் ரூமுக்கு போகிறா. ககன் அப்போ தான் வந்து குளிக்க டவல் எடுத்துகிட்டு உள்ளே பாத்ரூம்குள்ளே போகிறாரு. இதான் நல்ல நேரம்னு சொல்லிட்டு வந்து
ஒரு சாக்கில் அவள் பொருள்லாம் இருக்கிற சாக்கில் வந்து புடவை என்னென்னமோலாம் வச்சுருக்கிறா. அதில் வந்து அந்த பொம்மையை திணிச்சு வச்சு மேலெலாம் அவளோட புடவை எல்லாமே எடுத்து வச்சு அமுக்கி வச்சு ரெடியாக வச்சுருக்கா. மறுநாள் எடுத்துகிட்டு ஓடி போயிடுற மாதிரி. இதை இதை வந்து பூர்ணி பார்த்துட்டு எங்கே எங்கே போகிற அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு இதை எங்கே போகிற அப்படின்னு உடனே பூர்ணி கேட்குறா. இது உடனே அவள் சொல்கிறா, நான் வந்து இதில் என் பொருள் தான் இருக்குது, நான் என்ன உங்கள் வீட்டிலேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே என்ன இருக்குன்னு அதை நான் பார்க்கணும், அதை காமி அப்படின்னு சொல்லவும், அங்கே என்ன நீ நீ வந்து என்னோட பொருள் இருக்கிறதெல்லாம் என்னமோ உங்கள் வீட்டில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சண்டை போடுறா பூர்ணிகிட்ட அந்த ரத்னம். உடனே அம்மா இங்கே வாங்க, சிவா இங்கே வாங்கன்னு கூப்பிடவும் எல்லோரும் வராங்க. அம்மா இங்கே பாருமா நம்ம வீட்டிலேருந்து என்னமோ எடுத்துகிட்டு போகிறா ரத்னம் அப்படின்னு சொல்லவும், என்ன இருக்குன்னு காமிக்க சொல்லுங்கம்மான் அப்படின்னு சொல்லவும் எடுத்து மேலே அடியில் லாஸ்ட்டில் தான் பொம்மை இருக்குது, மேலே உள்ள பொருளை மட்டும் இந்த புடவைங்க அதெல்லாம் மட்டும் எடுத்து காமிச்சு இதாக இருக்குது போதுமா பார்த்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே அவங்க பூர்ணி சொல்கிறா அவங்க அம்மாட்ட, அம்மா இன்னும் ஃபுல்லாக நான் பார்க்கணும், ஃபுல்லாக அதை பார்க்கவே இல்லை நான் சொல்லவும், அவள் ஏதோ எடுத்துகிட்டு போகிறா, அவளை போக சொல்லு எப்படியோ போட்டும் அவள் அப்படின்னு சொல்லவும், என்ன பெரிய நீங்கள் வந்து வீட்டில் வேலை செஞ்சால் நாங்கள் ஏதாச்சும் உங்கள்கிட்ட திருட்டு போயிடுவாங்க, திருட்டு போயிடுறோன்னு அர்த்தமா? நீ வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்டே இருக்க, படிக்காமல் ஒருத்தவனை கூட்டு வீட்டில் வச்சுருக்கீங்க, சிவான் படிக்க வைக்கிறேன்ட்டு, என்ன குடும்பமோ இது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வம்பு வளர்த்துட்டு இந்த வீட்டை விட்டு அவங்களெல்லாம் தப்பாக பேசிட்டு இந்த வீட்டை விட்டு அந்த சாக்கை எடுத்துகிட்டு வெளில போயிடுறா. உடனே அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணி, மேடம் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அந்த பொம்மையை நீங்கள் சொன்ன பொம்மையை சீக்கிரம் வாங்க, நான் உங்கள்கிட்ட அந்த பொம்மையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், அபூர்வாவும் ரொம்ப சந்தோஷமாக ரெடியாகி வெளியில் அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கவும் அங்கே அத்தனை வரா, அது மாதிரி பொம்மையை கொடுக்குறா. பொம்மைக்குள்ளே வந்து எதுவுமே காணும். அந்த ஆதாரம் தானே வச்சுருக்காங்க, அந்த ரெக்கார்டடு, அந்த வீடியோ ரெக்கார்டட் அதை காணும். என்ன நான் உன்னை அனுப்புனதே வந்து அந்த வீடியோ ரெக்கார்டு இதுக்குள்ளே இருக்கிறத எடுக்கிறதுக்கு தான், நீ அதை எடுக்காமல் வந்துட்டியே அப்படின்னு சொல்லவும், அது அங்கே வீட்டில் தான் இருக்கணும், அதை நீ எப்படியாச்சும் எடுத்துட்டு நீ தான் கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லவும், சரி அம்மா இப்போ தான் அந்த வீட்டில் சண்டை போட்டுட்டு நான் வந்துட்டாம்மா, அங்கே திரும்பி எப்படிம்மா நான் போவேன் அப்படின்னு சொல்லவும், எனக்காக நீ பண்ணி தான் அத்தனை ஆகணும், இது வந்து என்னோடய உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லவும், அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நான் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், திரும்பி ஏதாச்சும் பிளான் பண்ணி நான் அந்த வீடியோ அதை எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி ரத்னம் வந்து வாக்கு கொடுக்குறா அபூர்வாக்கு. சரி பூமிகிட்ட சொல்லுவார், இது மாதிரி நான் எடுக்க போனேன், அண்ணன் வந்து இது மாதிரி எது வேணால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார், அதை நான் ரொம்ப கில்ட்டியாகி வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு எடுத்துகிட்டு வரதுக்கு, அதனால் நான் எடுத்துகிட்டு வரல பூமி அப்படின்னு சொல்லவும், உதய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு 2-3 நாளில் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாச்சும் அபூர்வா முகத்தேரை கிழிச்சு நான் அபூர்வாவோட சேரபத்தை வெளில அப்பாவுக்கு காட்டணும், அதுக்கு அதில் இருக்க ஆதாரம் தேவை, அதனால தான் நான் வந்து இந்த ஆதாரத்தை தேடி உன்னை அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வரேன் பூமி, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பூமிக்கு ஆதரவாக பேசுகிறாரு. உடனே அந்த ரெக்கார்டர் வந்து அந்த பொம்மைகிட்ட பேசிகிட்டு இருந்தார்ல ககன், அப்போ வந்து அவர் கையில் கிடச்சிருக்கும், அந்த உள்ளே ஏதோ இருக்குன்னு சொல்லி எடுத்து அவர் கையில் பார்த்துட்ருப்பார். அப்போ பூர்ணி கூட, அண்ணா இது என்னதுன்னு கேட்கவும், நம்ம வீட்டில் உள்ளதா அப்படின்னு கேட்கவும், இல்லை இந்த பொம்மையில் இருந்தது அப்படின்னு சொல்லி அவரை வச்சிட்ருப்பார் அந்த இதை, அவன் பார்க்கல, ஆனால் அதை எடுத்து வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பூமி வந்து ரெடி ஆகிட்டியான்னு சொல்லி ஃபோன் பண்ணுவார் உதய் அந்த பேச்சுலர் பார்ட்டிக்கு. இவங்களும் ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. உடனே அபூர்வா வந்து பூமிகிட்ட சொல்கிறா, என்ன நீனும் ககனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா சொல்லிகிட்டு இருந்த, இப்போ வந்து மனசு மாறிட்டியா, உதய கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஐடியாவில் இருக்கியா, இப்போது மனசு மாறிட்ட போல இருக்குது இப்போது அப்படின்னு சொல்லவும், என்னைக்கா இருந்தாலும் என் கழுத்தில் ககன் மாமா தான் தாலி கட்டுவார், நான் இந்த கல்யாணம் வந்து எப்படியும் 2-3 நாள் இருக்குது, அதுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம், எங்கள் ககன் மாமா கையாலே நான் தாலி கட்டிப்பேன், நான் இன்னைக்கு இன்னும் 2-3 நாள் இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன வேணால் மாறும், என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லவும், இவங்க உடனே அபூர்வா யோசிச்சுட்டு ரூமில் நடந்துட்டுருக்காங்க இங்கேயும் அங்கேயும். அப்போ தான் சரச்சந்திரா வராரு. உடனே சரச்சந்திரா, என்ன அபூர்வா இங்கே நடந்துட்டுருக்கேன் என்ன அப்படின்னு கேட்கவும், இதுமாரி பூமிக்கு 2-3 நாள் இருக்குது கல்யாணம், இருந்தாலும் எங்கே ககன் பேச்சை கேட்டுக்கிட்டு ககனை கல்யாணம் பண்ணிக்கிறாளோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு மாமா, எப்படியாச்சும் நாளைக்கே நம்ம 2-3 நாள் இருந்தாலும் உடனே நம்ம நாளைக்கே கல்யாணத்தை அவங்களுக்கு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இப்படிலாம் யோசிக்கிற, நீ என் பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்குது, அப்படிலாம் அவள் என்னை மீறி போக மாட்டா அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா
நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணி பூமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறா அபூர்வா. அவரும் வந்து அவர் சொன்னதை ஒத்துக்கிட்டு சரி நான் இதை பற்றி பூமிகிட்ட பேசுகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் பூமி வெளியில் நின்று கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் இவங்க பேச்சுலர் பார்ட்டிக்கு உதய் கூட போகிறாங்க பேச்சுலர் பார்ட்டிக்கு. அங்கே எல்லோரும் வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப விஷ் பண்ணி பூமி நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களோட பரதநாட்டியம்லாம் பார்த்துருக்கேன், உங்களை ஆட்டோகிராஃப் வேணும், அவங்க கூட நான் ஒரு செல்ஃபி வேணும்னு சொல்லி உதயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பூமிகிட்ட வந்து கேட்குறாங்க. பூமியை அவங்கள்ட்ட பேசிகிட்ருக்கா. அப்போ தான் உதய சொல்கிறாங்க, பரவாயில்லடான்னு ஃபேமாக ஒருத்தவங்கள பிடிச்சிட்ட நீனு, அவங்க ரொம்ப பரதநாட்டியத்தில் எக்ஸ்பர்ட்டு, எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன் விஷ் பண்ணுறாங்க. இவங்களும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து ககன் வராரு. ககன் வந்து உள்ள நுழையவும் இந்த நம்ம ஏரியாலே இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்மேன்லாம் இவர் வந்து நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி ககனை எல்லாம் பெருமை பேசிகிட்டு இருக்காங்க. அவர் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க என்னோடய வால்பேப்பரே நீங்கள் தாங்க சார் அப்படின்னு சொல்லி ககன் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அவரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டே பூமியை பார்த்துக்கிட்டே இருக்கார். வந்திருக்க மாட்டான்னு நினச்சி அவர் வந்தார். ஆனால் பூமி அங்கே வந்திருக்காரு பார்த்தா அவருக்கே ஷாக் தான் கொஞ்சம். பூமியே பார்த்துட்டு அவரும் நின்றுட்டுருக்காரு. அப்புறம் உதய் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் இது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது மாதிரி இதுதான் என்னோட கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவங்க தான் பூமி அப்படின்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவர் உட்காந்துட்ருக்காரு. இங்கே நட்சத்திரா வந்து இந்த பேச்சுலர் பார்ட்டிக்கு ரெடியாகி ஒரு சின்னதாக குட்டியோண்டுக்கு ஒரு முட்டி அளவுக்கு தான் ட்ரெஸ் போட்டு அங்கேருந்து வரா. மீரா என்னம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் இது மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், நான் வந்து பார்ட்டிக்கு போகிறேன், உதய் பார்ட்டிக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், எப்படியும் வந்து பூமியை இந்த பார்ட்டியில் வச்சு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவளும் கிளம்புறா. அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு செர்ரி. உடனே அம்மா இன்றைக்கி தானே வந்து ஒரு பூஜை சொன்னீங்களே, என்ன பூஜை? வரலட்சுமி பூஜை அப்படின்னு மீரா சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கு புருஷனோட ஆயுளுக்கு வேண்டி தானம்மா அது இருக்கிறது, என்னென்னா வெளில போகிறேன்றா அப்படின்னு சொல்லவும், அம்மா இன்னைக்கு வந்து வரலட்சுமி பூஜை, கண்டிப்பாக நீ வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் போய் தான் தருவேன் அப்படின்னு நட்சத்திரா சொல்கிறா. அப்படியா நீ போறியா, சரி உடனே மாமாக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் சரி சொல்கிறாரு. அப்போ உடனே சரி நான் போகல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீரா போய் ரெடியாகி வாமா, பண்டிதர்லாம் வந்துடுவாங்க, வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், இவங்க போய் ரெடியாகி வந்து அத்தை எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நான் என்னோடய ட்ரெஸ்ஸு என்னோடய சாரீ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு என்னம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கவும், இது என்ன அப்படின்னு கேட்கவும், இதாம்மா தீர்த்தம், இந்த பூஜை முடிஞ்சதும் இதுதாம்மா வந்து கொடுக்கணும், அவர் நம்ம கணவருக்கு கொடுக்கணும் தீர்த்தத்தை அப்படின்னு சொல்லுவோம். அந்த தீர்த்தத்தை அப்படியா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு, அந்த தீர்த்தத்தில் வந்து இதான் செர்ரி உன்னோட வந்து கடைசி நாள்னு சொல்லி மீராவுக்கு தெரியாமல் அந்த தீர்த்தத்தில் வந்து விஷத்தை கலந்துடுறாங்க. எப்படியோ இருந்தாலும் நீ இனிமேல் உயிரோட இருக்கக்கூடாது, எனக்கும் இந்த ககன் மாமாவுக்கும் ஒரு இடைஞ்சலாகவே நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மீரா வந்து கிருஷ்ணபிரசாத்தையும் ரெடியாக சொல்கிறாங்க. இது மாதிரி பூஜை இருக்குதுன்னு சொல்லி அவரும் வந்து செர்ரிக்கு வந்து பஞ்சகச்சம் கட்டி விடுறாரு. அவரும் கட்டிட்டு ரெடியாக இருக்காரு. உடனே இந்த பக்கம் இவங்க கோயிலுக்கு போகிறாங்க. சாரதா போய் சாமிகிட்ட இன்றைக்கி என்ன சாமி விசேஷம் அப்படின்னு சொல்லவும், இன்றைக்கி வந்து வரலட்சுமி விரதம்மா, யார் வேணாலும் இது வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லவும் கேட்குறாங்க. நீங்களும் வந்து விரதம் இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கார் வந்து லாஸ்ட்டாக தீர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார், அவர் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோம்மா லாஸ்ட்டாக அவர் கையால் தாம்மா நீங்கள் தீர்த்தம் குடிக்கணும், அவர் எப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இவங்க வந்து கிருஷ்ணபிரசாத் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. உடனே அந்த பக்கம் வந்து ககன் பூமி வந்து பார்ட்டியில் வந்து இருக்காங்க. அப்போதைக்கு உதய் வந்து ககனை வெறுப்பேற்றுற மாதிரி, இதான் என்னோடய வருங்கால ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு வந்து பூமியை சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு ககன் உட்காந்துருக்காரு. பூமியை வந்து தோல் மேலே கை போட்டு ரொம்ப க்ளோஸாக வந்து செல்ஃபிலாம் எடுக்கிற. அதை பார்த்துட்டு இவர் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த பக்கம் வெயிட்ரு போகும்போது அவர் அந்த ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்து அதிகமாகவே குடிச்சிடுறாரு. 1க்கு 4 கிளாஸ் குடிச்சிட்டு ரொம்ப போதையில் அவரால் நிற்க முடியல, உட்காந்துட்டு வெயிட்டுன்னு கூப்பிட்டு தண்ணி அடிச்சிட்ருக்காரு. இவர் உதய் வந்து பூமிக்கு வந்து பூமி கூட வந்து டான்ஸ் ஆடலான்னு சொல்லி பூமி டான்ஸ் ஆட கூப்பிடுறாரு. பூமி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அப்போ ககனையே பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கா. அப்போதைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க,
நீ வந்து உன்ன தான் வந்து காதலிக்கிறா, உன்ன தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான்னும்போது, எதுக்கு வந்து ககன பார்த்து அவங்க டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அவங்க கான்சன்ட்ரேஷன்லாம் ககன் மேல தான் இருக்கு. உன் மேல இல்ல. அப்படின்னு சொல்லவும், அ என் மேல கான்சன்ட்ரேஷன் வர வைக்கிறேன்னு சொல்லி கூல் ட்ரிங்க்ஸில வந்து ட்ரிங்க்ஸ் கலந்து குடுக்குறாங்க பூமிக்கு. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போற எபிசோட்ல ககன் பூமி கல்யாணம். யார் யாரெல்லாம் ககன் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வர எபிசோடில் கல்யாணம் பற்றி நம்ம பேசலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.